ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்த்த எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க. நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மெயினாக பெல் ஐக்கான் தட்டிடுங்க. அந்த லைக்கு எனக்கு வரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைக்கு மட்டும் கொஞ்சம் போடுங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 4000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. சரிங்களா? ஸ்டோரேஜ் ஆகுது. அது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா 4000 லைக் எனக்கு வரும். அது மட்டும் கொஞ்சம் போடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ பட்ஜெட்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அநேகமாக பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறதுனா, கரெக்டாக கொடைக்கானல் மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நம்ம வாக்கபிளில் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃப்யூச்சரில் எனக்கு இந்த மாதிரி டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஏக்கர் வெறும் 7 லட்சம் ரூபா. சித்திரத்தையோட சேர்ந்தது 7 லட்சம் ரூபா. நல்ல வியூ பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காப்பி கடை நல்லா காய்க்கக்கூடிய இடம். அவக்கூட நல்லா காய்க்குது. அது இல்லாமல் பனானா வச்சிங்க அப்படின்னாக்கா வேறு லெவலில் வரும். இந்த மாதிரி அக்ரிலாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. சரிங்களா? இந்த மாதிரி அக்ரி லேண்டு நல்ல மண் பார்த்திங்கன்னா மண் வளம்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏக்கராவுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 12 நிமிஷம் ஓடும். சரிங்களா? 12 நிமிஷம் இல்லை, 8 நிமிஷம் ஓடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மினரல் வாட்டர் காட்டலும் மண் எல்லாமே ஆர்கானிக் மண். இந்த ஆற்று தண்ணி எவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட்டு. முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லாஸ்ட்டில் வந்து வீடியோ எண்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த இதுக்குங்கண்ணா அட்டை இருக்கிறதுக்கு அந்த மூக்குப்பொடி இருக்கு இல்லைங்கண்ணா, அதையும் வச்சுருவாங்க. இல்லை ஏய் புறாங்கண்ணா, பச்சை புறா நாங்கள் போது பேர் போயிடுச்சுங்க. ஒன்று இருந்துட்டு போயிடுச்சு. நான் புறா மட்டும் கிலோ ஒரு இது பழமா அது செய்வாங்க, அதெல்லாம் எல்லாம் செய்வாங்க. பூமி பார்த்திங்கன்னா நல்ல மட்டமான பூமிங்க. அது இல்லாமல் இந்த இடத்துக்கு நிறையா பேர் வந்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? எப்படி சொல்கிறதுனா, சில விஐபிலாம் வந்துட்டு போயிருக்காங்க. அழகான இடங்க. இந்த இடத்த வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்த வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏக்கர் 7 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு வெறும் சென்ட்டு பார்த்திங்கன்னா 7000 ரூபா. சரிங்களா? சென்ட்டே 7000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோடு மட்டும் தான் பிரச்சனை. ரோடு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 35 ஏக்கர் 36 ஏக்கரில் மரமே நீங்கள் வந்து ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபாய்க்கு மரமே வெட்டலாம். சரிங்களா? இந்த மாதிரி நல்ல விலை உயர்ந்த மரங்களாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பெலாமரம், சந்தன வேம்பு, சில்வர் ஓக்கு, அந்த மாதிரி. அப்புறம் கப்பல் மரம், அதாவது கப்பலுக்கு அந்த மிதக்கிற மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, உடனே யூஸ் பண்ணலாம் அந்த மரத்தில். இதெல்லாம் அந்த மாதிரி மரங்கள் தான். அது இல்லாமல் செண்பகப்பூன்னு சொல்லிட்டு அந்த மரம் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக செண்பகப்பூன்னா அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த இடமெல்லாம். வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா 2 வாட்டர் சோர்ஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? ஒன்று நின்று குளிக்கிற மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து ஓட மாதிரி போகும். இந்த இடம் வந்து நின்று குளிக்கலாங்க. இது வெய்ய காலத்துல இந்த தண்ணி வந்து இப்படியே வந்துட்டுருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம நிறையா வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நல்லா முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி இடம் வாங்கலாம்ப்பா, இப்போதைக்கு வாங்கி வைக்கலாம், ஃப்யூச்சரில் வந்து இந்த இடம் டெவலப் ஆகும்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் நல்லா டெவலப் ஆகுங்க. இந்த மாதிரி இடமெல்லாம் கிடைக்காது. ஏலம் போடுறதுக்கோ இல்லை வாழை வைக்கிறதுக்கோ. ஒரு காப்பி அவக்கூட ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா? வேறு நம்ம ஃப்யூச்சரில் வந்து நிறைய விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அக்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்.
ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். கவர் எடுத்து வந்தீங்கன்னா பார்த்தீங்களா அந்த மண் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து அவ்வளோ டெஸ்ட்டே பண்ண அருமையான தேவையில்லை. மண். இந்த மாதிரி மண் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. தோணுன்னா அந்த இடத்துல மண்புழு வருதுங்க. சரிங்களா, அவ்வளோ ஆர்கானிக்காக இருக்குது. ஒரு உரமே பார்க்காத இடம், ஒரு மருந்து அடிக்காத இடம் அப்படின்னா இந்த இடம் மட்டும் தான் சொல்லுவேன் நான். அதே மாதிரி இந்த தண்ணிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று நம்மளுக்கு மெயின் வந்து ரோடு இருக்கணும், ரெண்டாவது கரண்ட் இருக்கணும், மூணாவது தண்ணி இருக்கணும். இதில் 2 விஷயம் இல்லை. ரோடு இருக்குது ஆனால் பட் எடுக்கணும், ரெண்டாவது கரண்ட்டு கிடையாது. சரிங்களா, ஆனால் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்குள்ளே அந்த சவுண்டு கேட்டே இருக்கும். வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தேவை, தண்ணி சவுண்டோட ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்கணும். இது பண்ணிங்கன்னா அது மேலே இந்த மாதிரி இடம் உங்களுக்கு சூட்டபுளாக ஆகும். ஓகேங்களா, அது மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கோம். அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். சரிங்களா, இன்னமும் போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாரு. இந்த மாதிரி வாட்டர் சோர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வெய்ய காலத்துலேயும் இந்த இடத்துல இந்த தண்ணி ஓடுது அப்படின்னா அங்கே வந்து அபூர்வம். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து அவங்க சேமித்து வச்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே மலை இருக்கு இல்லையா, அந்த மலையில் அந்த பில்லுகள்னு ஒன்று இருக்கும். நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த லெமன் கிராஸ் அந்த மாதிரி பில்லுகள்லாம் நிறையா இருக்கும். அதுக்குள்ளே இருந்து இந்த தண்ணி வெளியில் வர்றது தான். சரிங்களா, பியூர் வாட்ரு. நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு தண்ணி கேன் வாங்கி மினரல் வாட்டர் குடிப்பீங்க இல்லையா, வீட்டில் வந்து நம்ம வந்து ஃபில்டர் வாட்டர் போட்டிருப்போம் அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. பியூராக வாட்ரு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. சரிங்களா, ஆமாம், சரி. இயற்கையாக வந்து மண்ணுக்குள்ளேருந்து எப்படி தண்ணி உருவாகுது, எப்படி வெளியில் வருது அப்படின்னு நம்ம காமிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி தான். ரோடு பார்த்தீங்கன்னா இதான் ரோடுங்க. ரோடு அப்ராஜ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, 16 அடி ஸ்கெட்சிலே பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாதை மட்டும் எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் வந்து டெவலப் பண்ணல. எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 மன செட்டியார் இடம் தான். எல்லாமே பணக்காடு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா செட்டியார் தான் அதிகமாக இருப்பாங்க. நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனால் நல்ல கேரக்டரு, நல்ல அன்பாக பழகக்கூடிய ஒரே மக்கள் யாருன்னா இவங்க தான். சரிங்களா, இந்த மாதிரி இடம்லாம் நம்ம நிறையா போட்டுட்ருக்கோம். அப்படியே நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது 8 நிமிஷம் அப்படிங்கிறப்ப நான் கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். என்னால் தொடர்ந்து பேச முடியாது. சரிங்களா, சில விஷயங்களை நேரடியாக கால் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா, ஸ்க்ரீனில் எப்போவுமே நம்பர் ஓடிட்டுருக்கு. இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா, இன்னும் 1 நிமிஷம் மட்டும்தான். சரிங்களா, இப்போதைக்கு நடந்து பாதை இருக்குது. அது மங்களப்பா, எனக்கு இந்த மாதிரி இடம் வேணும், நான் ஃபியூச்சரில் ரெடி பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு லோ பட்ஜெட் வாங்கி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா கம்பல்சரி நீங்கள் வாங்கி போடலாம். இதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. சரிங்களா, கம்பல்சரி நீங்கள் இந்த இடத்த வாங்குறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 5 வருஷத்தில் டெவலப் ஆகிரும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இடம்லாம் இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டு கொண்டுட்டோம். அடுத்த வீடியோ மூலியமாக சந்திப்போம். ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள். ஓகேங்களா.